வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிடத்தில் பூச்சி வேலை பிளாஸ்டிங் ஒர்க்கு எப்போது ஆரம்பிக்கலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டிடத்தில் பூச்சி வேலை எப்போது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரீட்டெல்லாம் போட்டுட்டு மேலே கைப்பிடிச்சவர் கட்டிட்டு, அதுக்கடுத்தாப்புல படிக்கட்டு ரூமு ஹெட்ரூம் கட்ட வேண்டியது அதையும் கட்டி முடிச்சுட்டு, அதுக்கடுத்து கீழே சென்ட்ரிங் பலகையெல்லாம் பிரிக்கணும், நில ஜன்னல் வைக்கணும், கப்போர்டு ஒர்க்கெலாம் பார்க்கணும், செல்ஃபு கட்டுமான வேலையெல்லாம் பார்க்கணும். கட்டுமான வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அடுத்து சீலிங்கில் புள்ளி வைக்கிறதா இருந்தால் புள்ளி வச்சுட்டு, அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸு பாத்ரூமில் கன்சீல்டு ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அதை கட்டுமான வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்து இனிமேல் கட்ட வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு, அதுக்கடுத்து நீங்கள் பூச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து பூச்சி வேலை மட்டும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வேலையை பெண்டிங் போட்டுட்டு நீங்கள் பூச்சி வேலை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரீஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொன்ன வேலைகளை ஃபுல்லாக மைண்டில் எழுதிக்கோங்க. இந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு பூச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நம்முடைய சேனலில் தொடர்ந்து கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாருங்கள். ஓகே பாய்.